கோரிந்தர்ல என்னது மாப்பிள்ளையே கோரிந்தர்ல முரண்பாடு கோரிந்தர ஃபர்ஸ்ட் கோரிந்தர்ல அதிகாரம் 8 5வது வசனம். வானத்திலேயும் பூமியிலையும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டா இருந்தாலும் தேவர்கள் பலர் உண்டா, கர்த்தாக்கள் அநேகர் உண்டா. ஒரு கர்த்தா இல்ல, இன்னொரு இடத்துல கர்த்தன் ஒருவன் இருக்கு, தேவன் ஒருவன் இருக்கு. இதுல வந்துட்டு அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டுங்கிறாரு. அந்த மாதிரி அநேக தேவர்களும் பூமியில வானத்துல சொல்றாரு. இல்ல வானத்துல பூமியில, வானத்திலையும் பூமியிலையும் வானத்திலையும் அநேக தேவர்கள் உண்டா. பரலோகத்துல இல்ல, ஆமா எல்லா இப்ராஹிம் யாக்கூப் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வஸ்துவின் தேவன் ஒருவன் தான். இப்ராஹிமுக்கு வேற, யாக்கூப்க்கு வேற, உங்களுக்கு வேற, எங்களுக்கு வேற இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே தேவன் தான். உங்களை படிச்சது வேற தேவன், எங்களை படிச்ச வேற தேவனா? ஒரே தேவன் தான். முதல்ல இதை விளங்குறேன். நீங்க உங்களுக்கு ஒரு தேவன் எங்களுக்கு ஒரு தேவன் பேசுறீங்க, அதனால வேறப்பம் வருது. நாங்க அப்படி நினைக்கல, உன்னைய படிச்சவனும் ஒருவன் தான், என்னைய படிச்சவனும் அவன் தான். அதனால நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய அனைவரையும் நம்பணும். நாங்க இப்ப நீங்க ஈசா வரைக்கும் நின்றுட்டீங்க, நாங்க ஈசாக்கு பிறகு முகமது நபி நம்புறோம். அப்ப அந்த எல்லாம் நீங்க கடைசி சொல்றீங்க. இப்ப முகமது நபி இது முகமது கடைசி சொல்றதுக்கு அது ஒரு தனி சாப்டர் இருக்கு. அதுக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கிறிஸ்டின் வந்து இஸ்லாத்துக்கு தழுவி அவர் எழுதியிருக்காரு. பைபிளி முகமது நபி சவுதி அரேபியா அஹமத் ஜிதாத்ல அவர் பேர் மாட்டிருக்காரு. பெரிய பாதிரிட்ட வந்து அவரு டிஸ்கஸ் பண்ணி எழுதினதை அப்படியே செத்த பாதிரிகள் வச்சு என்ன செய்ய, உயிருள்ள பாதிரியை கூட்டுவாங்க. அதான் சொன்னேன், நல்ல பாதிரியை கூட்டிட்டு கோப்பாண்ட மாதிரி. அது ரோமன் கத்தலிக். நீங்க உருவாங்க கிடையாது. மருந்து கூட சாப்பிட மாட்டீங்களா அந்த கட்சியை? நீங்க வெந்த கட்சி ஒரு நண்பர் இருந்தாரு நம்ம இது பெசன் நகர்ல. அவரு ஜுரம் வந்தா படுத்துக்குவாரு. மருந்து டாக்டர் போய் சாப்பிட மாட்டேன். ஐயோ நாங்க எங்களை சாப்பிடக்கூடாது, நானாவே அவ்வளவு உறுதியா இருப்பாரு. இவ்வளவு உறுதியா இருக்காங்களே வெந்த பஸ்த. நீங்க உங்களுக்குள்ளே வித்தியாசமா? நீங்க ஒரே சபைகள் இதுல சில இருக்கா? உங்க இதுல தான் கிடையாது. உங்க இதுல ஏசுநாதர் சில, மேரி சில அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க கொண்டாடுறதே இல்ல. எப்படி இருந்தாங்க அவன் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு மனிதனையும் நீங்க சந்திச்சுக்கணுங்க, அவன் கொண்ட கொள்கைதான் சரின்னு சொல்லுவான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீ கொண்ட கொள்கையிலேயே உறுதியா இருக்கு. நீ கிறிஸ்டின் சொன்னா பைபிளை படி, இந்துண்டா பகவத்கீதை படி, படிச்சு அதுலயே நீ உறுதியா இருந்தா அதுலயே உனக்கு போதுங்கிறேன். அதுக்கு நீ ஆட்டோமேட்டிக்கா நீ வர இஸ்லாத்துல. அது நான் சேலஞ்ச் பண்றேன். நீ பைபிளை படிக்காதனாலதான் உனக்கு இவ்வளவு குழப்பம். பைபிளை நீ படிச்சதுனால முஸ்லீம் ஆயிருப்ப. ரோஜா ஆகாரம் நீங்க ஒண்ணு சாப்பிடலையே. அதுல இருந்து நான் சாப்பிட்ட நீ சாப்பிடலையே. பைபிள நான் எவ்வளவு சாப்பிட்டோம், நீ எவ்வளவு சாப்பிடல. சொல்றீங்க வேற எல்லாம் சொல்றேன். நான் உங்களுக்கு பைபிள் பாடம் நடத்துறேன். எவ்ரி வீக் வாங்க, பைபிள் பாடம் நான் நடத்துறேன். உங்களுக்கு இவருக்கு நடத்துறேன். வாங்க. விசுவாசி தான். என் மனைவி படிக்கல, நான் படிச்சிருக்கேன். ஏதோ படிப்பேன், பிள்ளை எல்லாம் படிப்பேன். நான் தமிழ்ல படிப்பேன், பிள்ளைங்க தமிழ்ல படிக்க மாட்டேன், இங்கிலீஷ்ல படிப்பாங்க. கூடிய காலையில் பிரேயர் பண்ணும்போது ஒரு அதே எடுத்துக்கும் போது கொஞ்சம் பதில் தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரே அநேக தேவர்கள் அநேக கருத்து சொல்லிட்டு அப்புறம் இங்க சொல்றாரு நாங்க விசாரிக்கிற கருத்து இல்ல. அந்நிய தேவர்கள் அந்நிய தேவர்கள் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே பிதாவான ஒரே கத்திரம் உண்டு. அப்படி அந்நியன்னு சொல்லல. இங்க வந்து வானத்திலையும் அந்நியம் வரும். வானத்துல பூமியில நீங்க சொல்றது சிலைகளை வச்சு வானத்துல எப்படி அந்நியம் வரும் சொல்றீங்களா? வானத்திலும் பூமியிலும் தேவர்கள்னா ஏஞ்சல்ஸ் சொல்லப்படுறது வழக்கு. பரலோகம் வேற, பரலோகத்தை பத்தி சொல்லப்படுது. வானம் 7 வானங்கள் அப்பா பரலோகத்துக்கு சொல்லப்படுது. சயின்டிஸ்ட் வந்து வானத்தை பூமியும் சொல்றேன். பரலோக ராஜ்யம் புக மாட்டேன்னு யாரு எங்களுக்கு சொல்லல, பின்பற்றாதவங்களுக்கு தான் சொல்லப்படுது. பின்பற்றாதவங்களுக்கு. ஆனா பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? கோரிந்தர்கள் 1 12வது அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. எடுத்தீங்களா? 12
12:3. அதனால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டார் என்றும் பரிசுத்த ஆவினால் என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேவனுடைய ஆவினால் என்று யாரும் கர்த்தர் சொல்லக்கூடாது. நீங்க தேவனுடைய ஆவினால் சொல்றீங்களா? இல்ல கர்த்தர் நீங்க சொல்றீங்களா? கர்த்தர் சொல்ல சரி, கர்த்தர் சொல்ல நீங்க கர்த்தர் சொல்ல கர்த்தர் சொல்லல. தேவனுடைய குமாரன் என்ன சொல்றாங்க? நீங்க கர்த்தர் இயேசு சொல்றீங்களா இல்லையா? கர்த்தரை சொன்னா கூட நீங்க பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு கர்த்தர் இயேசுவே சொல்றாரு. கொள்கை எடுத்து ஒழுங்கா இருங்க. குரான் இதெல்லாம் குழப்பாதீங்க. பைபிள்ல இருங்க. அதுலயே சாவுங்க. நான் வேணும்னு சொல்லல. கர்த்தர் சொல்றவன அந்த கிறிஸ்தவ சொல்ல ஒழுங்கா கற்று சாவுங்கிறேன். அது எப்படி சொல்லுங்க? கர்த்தர் சொல்றானே இயேசுவே தேவனுடைய குமாரன் உண்மையாக ஒழுங்கா கட்ட துவங்க. ஏன் குரானை போட்டு அதையும் போட்டு இதையும் போட்டு உழப்புறீங்க? வீணால குழப்பவாதியா இருக்கீங்களா? இப்ப இவரு சொல்றாரு பரிசுத்த ஆவியினால் என்று இயேசுவை கர்த்தர்னு சொல்லக்கூடாது. அப்படி யாராவது கர்த்தர்னு சொன்னா இயேசு சொன்ன மாதிரி நரகத்துக்கு தான் போவான், பரலோக ராஜ்யம் போக மாட்டான். மத்திய 7 என்னது? மத்திய 7 மத்திய 7 21 நீங்களே எடுங்க. என்ன படிங்க? என்ன பக்கம் 11 படிங்க. பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பதாமல் என்னை நோக்கி கத்தாவை கத்தவன் கொள்கிறார், அதில் பிரவேசிப்பதில்லை. பள்ளத்திற்கு எச்சரிக்காதீர்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டு கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலும் அவர்கள் பற்றிக்கிற ஓநாய்கள். அவருடைய கடிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் புட்பூண்டுகளில் அத்தி பழங்களை பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவனை செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றில் அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லா மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஏன் போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க? வீட்டுல பின்ன தாங்க படிங்க. அங்க படிக்கல, இங்க வந்து ஏன்ட படிக்கிறீங்க? வாய்ப்பாடு மாதிரி படிக்கல, படிக்காம விவாதம் பண்ண வந்தீங்க. என்ன நீங்க பண்ணது? நீங்க வந்து என் மேல படிக்க நல்ல சந்தோஷம். நான் பைபிள் தான் படிக்க சொல்றேன், நான் குரான் படிக்க சொல்லல இது வரைக்கும். குரான் நீங்க முதல்ல பைபிள படிச்சுட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். பைபிள விளங்காத குரான் உங்களுக்கு வழங்காது. கிறிஸ்துவர்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். பைபிள் நீங்க புதிய படுத்துறேன். நான் தமிழ் தான் உருது வச்சு நான் சொல்லிக்கிறேன். உருது கொடுங்க. நம்ம குருவுடைய பிள்ளை இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்கலாம். இருக்கா? கொடுங்களேன் எனக்கு. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு, இவங்களுக்கு நல்லா தெரியும். இது வெறும் பழைய ஏற்பாடு மட்டும், புதிய ஏற்பாடு மட்டும். அது நையா நாமா இருக்கட்டும். நல்லது, ரொம்ப தேங்க்ஸ். உதவியா இருக்கும். நம்ம உருதுல உள்ளவங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருப்பா, இவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க பாருப்பா. இல்லை தமிழ் வச்சுனா அவனுக்கு வழங்காது. உருதுல உள்ளவங்களுக்கு சொல்லலாம், பாரு இப்படிலாம் இயேசுநாதரை பத்தி விபச்சார சந்ததிகள்னு சொல்றாரு, இப்படிலாம் சொல்லுவாரா, நாய்க்குட்டிகள் சொல்றாரு, நம்மள இப்படிலாம் சொல்லுவாரா. இன்னும் ஒரு தீர்க்கதரிசி தேவடியா பிள்ளைண்டு பறையன் கூட சொல்றதுக்கு அவசரப்படுவான். என்ன அவனோட மோசமான பைபிள்ல சொல்லப்பட்ட இயேசுநாதரை பத்தி இவ்வளவு கேவலமா, கிறிஸ்துவர்களை போல இயேசுநாதரை கேவலமா யாரும் பேச முடியாது உலகத்துல. அவ்வளவு கேவலமா முஸ்லீம்களை போல இயேசுநாதர் உயர்வா யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு உயர்வா முஸ்லீம் இயேசுநாதர் மட்டும் சொல்லல, இயேசுநாதர் பின்பற்றக்கூடிய உங்களை கூட உயர்வா சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. கிறிஸ்துவர்கள் மூமின்களுக்கு நெருங்கி நண்பர்கள் காமிச்சல். உங்களுக்கு உங்கள்கிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சா நான் வேலை விட்டு போயிட்டு கூட மறக்க முடியுமா? அந்த மாதிரி உண்மையை சொல்லிருக்காங்க. அப்படி முகமது நபி சொல்லாம கூட இருந்திருக்கலாமே, சொல்லாம இருந்திருக்கலாமே. சொன்னாங்களே உண்மையை. இயேசு கிறிஸ்துவ நண்பர்கள் சொல்லியிருக்காங்களே, எவ்வளவு பெருந்தன்மையா சொல்லியிருக்காங்க. யூதர்களை சொன்னாங்களா? யூதர்களையும் சிலை வணக்குங்க உங்களுக்கு விரோதிகள், ஆனா கிறிஸ்துவர்கள் நண்பர்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. எல்லாம் படிங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது கொடுத்தது நல்லது. உங்களுக்கு ஒன்று இருக்கா? நமக்கு ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து நியூ டெஸ்ட்மென்ட். இதுல அப்போ இவரு கவிதை நிருபங்கள்லாம் இருக்கா? ஒரு 4 சுவிசேஷங்கள் மட்டும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த கடிதம் எல்லாம் எப்படி வேதத்துல வந்தது? அவரு பல சபையில எழுதுறாரு.
அது வேதத்துல சேரும். ஆவிக்குரியவங்க மத்தவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கிறிஸ்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்படுதான் அது ஏற்றுக்கொள்ளும். அதனால கிறிஸ்துக்குள்ள அவர் பவுல் என்ன அநியாயம் பண்ணாரு, சபைகளை என்ன முன்னாடி எப்படி ஏற்றுக்கொண்டு கடைசியில இப்படி எழுதி வச்சிருக்காரு. என் துணி எடுத்துட்டு வந்துரு, என் புக்கு எடுத்துட்டு வந்துரு, இதெல்லாம் வேதத்துல வரணும். நான் இங்க விட்டு என் ரங்கு வருஷத்தை விட்டுட்டு வந்துட்டேன், வரும்போது எடுத்துட்டு வந்துருப்பா, இதெல்லாம் வேதமா? என்ன இது அநியாயமா இருக்குது. யூதர்கள் அல்லாதவர்கள் பாதிகள் பவுல் சொல்றாரு. விருத்தசனம் உள்ளவர்கள் பேதுரு அப்போ சொல்றாரு, விருத்தசனம் இல்லாதவர்களுக்கு பவுல் அப்போ சொல்றாரு. மனுஷனாகி இயேசு, பவுல் வந்து இயேசுவை மனுஷன் சொல்றாரு. அதுக்கு இல்லை அமைக்காரு சிராத்த முஸ்லிம்னா இப்ப நம்ம அதுக்காக தான் பாடுபட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசுறது அதுக்காக தான். இந்த மூச்சு தொலைக்கிறது ஆகிய தொலைக்கிறது அந்த சிராத்த முஸ்லிம்ல போய் சேர்றதுக்கு தான். அதான் சிராத்த சிராத்த முஸ்லிம். இப்ப நேரான வழிக்கு நம்ம சொன்னீங்கல்ல, அந்த நேரான வழி தான் சிராத்த முஸ்லிம். அது யாரை குறித்து சொல்லப்படுது? வலிங்க பாதங்க சிராத்துங்கிறது ஒரு சொல்லப்படுதா, இப்ராஹிமை பத்தி சொல்லப்படுதா, யோசேப்பை பத்தி சொல்லப்படுதா, முகமது குறித்து சொல்லப்படுதா, ஈசா பாதிரியா? இல்ல அவர் வந்து ஒரு ஆளு அது மொழிபெயர்ப்பு பண்ணி அவர் எதுல இங்கிலீஷ் எழுதினாரா? இங்கிலீஷ்ல தமிழாக்கம் பண்ணி நல்லது. சரி, ரொம்ப தேங்க்ஸ். தேவை நாங்க எதையும் எல்லாத்தையும் வரவிருக்கோம். எங்களுக்கு இருந்தது இதுல இது நம்பிக்கை படிங்க, படிச்சுட்டு கொடுங்க, படிச்சுட்டு கொடுங்க. அது இயேசு எப்படி வருவாருன்னா திருடனை போல வருவாரு. பாருங்க 50:8 எழுதுங்க. திருடனை போல வருவார் இயேசு. எடுங்க திருட மாதிரி எப்படின்னா அவங்க வந்து இந்த நேரத்துல வந்து திருடன் தானே ஒரு உதாரணம், வேற நல்ல உதாரணம் இல்லையா? தீர்க்கதரிசி திருடனை போடுவாங்க. ஏன் இப்படி போட்டா நியாயம் பண்றீங்க? நீங்க இல்ல, யூதர்களை சூழ்ச்சியில நீங்க சிக்கிருக்கீங்க. அதாவது இயேசுநாதருக்கு பகிரங்கமான விரோதிகள் யூதர்கள். யூதர்களுக்காக வேண்டிதான் இயேசுநாதர் வந்தது இஸ்ரவேலுக்கான. அவர்களே விரோதியாயிரு. ஆமா, குர்ஆன்ல சொல்லுது யூதர்களை வந்து வேதத்தை காத்து கொண்டாங்க ரப்புகள் அற்புதம் சொல்லப்படுது. யூதர் அல்மைதா 44 சொல்லப்படுது. அது முதல்ல யூதர்களையும் குருமார்கள் நல்லது உண்டு போட்டிருக்கேன். கிறிஸ்துவர்களையும் குருமார்களும் பெருகும் நல்லவங்க உண்டு. இவங்க வந்து விரும்பாப்பு கொள்ள மாட்டார்கள். நீங்க எல்லாம் வந்து ரொம்ப அப்படின்னு குர்ஆன் சொல்லுதுங்க உங்களை பத்தி. நீங்க நல்லவங்க. இந்த குர்ஆனை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? உங்க நல்லவங்க சாட்சி, உங்களுக்கு நல்லவங்க சாட்சி சர்டிபிகேட் படிக்கிறேன், சர்டிபிகேட் கொடுக்குதுங்க. நீங்க நல்லவருண்டு இதை நீங்க படிக்கணும். உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குது. அது ஈசான நீங்க அறியணும். புரியுங்களா? ஈசா தவிர வேற பின்பற்றினா உங்களுக்கு வழி இல்லை. அந்த ஈசாவே சொல்லியிருக்காரு, என்னை பின்பற்றி என் நாமத்தை சொல்லி எவன் சொல்லிக்கிறானா அவன் என்ன போடான்னு அறியறேன். என்கிட்ட வந்து என் பேரை சொல்லி எவனாவது என்ன அது செய்தேன் இது செய்தேன்னு சொன்னானாக்கா அவனை அடிச்சு நொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க ஒரு பக்கம் இருக்கணும். என்ன நடக்குது ஈசா சொல்றாங்க தரேன். நீங்க ஒரு பக்கம் நானும் இருப்பீங்க, நான் இதுல மடியில இருப்பேன், நீ இன்னொரு இடத்துல இருக்கணும். மடியில போனதானே கூப்பிடுங்க. இல்ல உங்களுக்கு பெரும் பழப்பு இருக்கு. இது கடத்த பெரும் பழப்பு இருக்கு. அப்ப வந்து வீட்டுல போய் மத்த பிள்ளை இருக்காங்க பழகு இருக்கிறாங்க போய் சொல்லு அப்படின்னா நான் போக முடியாது. அதனால இப்ப சொல்லப்படுறது வரும். ஈசா என்ன தெரியுமா சொல்றாரு? இது ஒண்ணு அந்த ஈசா நபி மரணத்தை கண்டு பயந்தது அதெல்லாம் படிக்கட்டுமா? அந்த சாப்டர் சொல்லி மரணம் சிறுவில அறைப்படுவாங்க. ஈசா நபிக்கு தெரியும். சிறுவில அறைப்படையும் ஒப்படைக்கப்படுவாங்க. ஈசாவே முதல்ல சொல்லிருக்காரு. அப்புறம் மரணத்தை வந்து ஏன் துக்கப்படணும்? மாம்சத்துல செய்யறாங்க. அப்ப போய் தூங்குறாங்க. உண்மையான சீசர்கள் என்னடா நம்ம கத்துட்டு போறாரு, நம்ம அவருக்காண்டி பாட்டு போட்டு அப்பத்தை தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு குரு சீசர்கள் உயிரை விட நம்ம என்ன சொன்னீங்க?
குரான் வந்து பல வேதங்கள் இருக்குல்ல, அப்படி ஓடவும் இல்ல பயப்படவும் இல்ல. குரான் சீசர்களை பத்தி கூட சொல்லுது, ரொம்ப அழகா நல்லவர்கள், ஈசா நபிக்கு உதவி செய்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? விட்டுட்டு ஓடிட்டாங்க, அப்ப இங்க தூங்குறாங்க, இப்படி கேவலமா சொல்லுது. சீசர்கள் கூட கேவலமா சொல்லுது. குரான் உயர்வா சொல்லுது. எப்படி தெரியுமா சொல்லுது? ஈசா நபிக்கு அவர்களுடைய அப்போஸ்தலர்கள் உதவி செய்தது போல் நீங்கள் உதவி செய்யுங்கள். இன்னும் அதற்கு சாட்சியா நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், யூதர்களுக்கு எங்க சொல்லப்படுது? யூதர்கள் வந்து கௌரவத்தை காத்துவதாக இல்ல, எங்க யூதர்கள் பேரே வரல உங்களுக்கு. குருமாரு அந்த அளவு பாதுகாத்தார்கள் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி யூதர்களை பாதுகாத்தாங்க. யூதர்கள் விரோதியாச்சு அனுமார்களுக்கு. நீங்க யூதர் இல்ல. இப்ப உங்களுக்கு பத்தி என்ன தெரியுமா சொல்றாரு? இயேசு இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்று, மற்றபடி வேற இல்ல. இஸ்ரவேலுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவர். ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு தான் அவர் ரட்சிக்க வந்தாரே தவிர உங்களே என்னை ரட்சிக்க வரல. யார ரட்சிக்க வந்து அவங்களே ஏத்துக்கல, அவங்களே ஏத்துக்கல. உங்களுக்காக வரல, உங்களுக்காக வந்து சொல்லலையே, உங்களுக்காக வந்ததை சொல்லவே இல்லை. நான் இஸ்ரவேல் வீட்டுக்காக வந்து வேற எதுக்கும் அல்லன்னு அவர் தீர்க்கமா அவரே வேலை சொல்றாரு. அது பாருங்க, இயேசு தன் சீசர்கள் கட்டையிட்டு பிரச்சாரம் பண்ண என்ன தெரியுமா சொல்றாரு? இயேசு தன் சீசர்கள் கட்டையிட்டு சொன்னது, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சாமாரியார் பட்டணத்தில் பிரவேசிக்காமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போய் பரலோகம் தானிய சிவமா இருக்குன்னு கூறுங்க. வேற ஜாதிக்காரன்ட்டையும் வேற நாட்டுக்கு போயிடாதீங்க, வெறும் ஈதன்ட்ட மட்டுமே சொல்லுங்க. சீசர்கள் கூட சீசர்கள் கூட வேற சொல்லிடாத, வேற சொன்னாங்க வேற நான் ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். வேற வந்தவங்க நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் வந்தது யூதர்களுக்கு தான். அதனால நீ யூதன்ட்ட தான் போய் சொல்லணும், அவங்க வீடு வீடா போய் சொல்லணும், அவங்களோட வீட்டாருக்கு தான் போய் சொல்லணும். யூதர் அல்லாத ஒரு இடத்துல போய் நீ சொல்லிடாதுங்கிறாரு என்னுடைய செய்தியை. அப்ப யூதர் அல்லாதவர்கள் வரல, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா அவர் உங்களுக்காக வரலங்கிறாரு. உங்களை எல்லாம் நாய்க்குட்டிங்கிறாரு, விபச்சார தேவையா பிள்ளைங்கிறாரு. அதனால உங்களுக்கு ரசிப்பு கிடையாது ஈசானால. நாங்களும் யூதர்கள் எங்களையும் தான் பாப்பா. நாங்க என்ன சொல்றோம், இப்படி அப்படி சொல்லலங்கிறோம். இயேசுனால அப்படி சொல்ல மாட்டாரு. எவ்வளவு புனிதம் முக்கியம். அந்த இன்ஜின்ல நீங்க எல்லாம் மறைச்சிட்டீங்களே, நாங்க எடுத்துக்கொண்ட இன்ஜின் இல்லையே. அதாவது என்னன்னு சொன்னா, உன்னதமானவர் இவ்வளவு பெரிய உன்னதமான இப்படி சொல்லுவாரா? எவ்வளவு புலன்னு சொல்லுவாரா? நாய்க்குட்டி சொல்ல மாட்டேன். நாங்க உயர்வா நினைக்கிறோம், உங்களை மட்டும் தவறுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. குரான் சொல்றீங்களா? குரான் பைபிள்ல தப்புன்னு சொல்றீங்க. உங்களை சிந்திக்க சொல்றீங்க, சிந்திக்க சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க பைபிள் நாங்க ஏத்துக்கலையே, நீங்களும் ஏத்துக்கிறதுக்கு அறிவு உங்களுக்கு ஒத்து. நீங்க சிந்திங்க. நான் என்ன சொன்னேன்? குரான் மூலமொழியில இருக்கிற மாதிரி பைபிள் மூலமொழியில இல்ல, இருந்தாங்க நாங்க ஏத்துக்கிறோம். மொழிபெயர்க்கப்பட்டது வேதம் இல்ல, மனிதனால் எழுதப்பட்டது. மனிதனால் எழுதப்பட்டதுல வேறுபாடு உண்டு. இப்ப குரானோட வேறுபாடு இருக்குன்னு சொன்னீங்களே, அது காரணம் என்ன? மனிதனால் எழுதப்பட்டது. மொழிபெயர்ப்பு வந்து மனிதனால் எழுதப்பட்டது. மனிதனால் எழுதப்பட்டது வேறுபாடு வரத்தான் செய்யும். அவனுக்கு எது சரின்னு தான் எழுதுவான். அது வேதமாகாது. வேதம் நபிமார்கள் எதை சொன்னார்கள் அதான் வேதம். அந்த மொழி நம்மகிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்ல. அதான் நீங்க எல்லாம் சிந்திங்க. இப்ப ஒண்ணு அவசரப்பட்டு வெறியில உங்க இதை சரின்னு அப்படி நம்பி வீட்டுல சிந்திங்க. அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. வாரம் வாங்க. என்ன சொல்லுங்க தானுங்கதான் சிந்திங்க. உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு, என்ன வயசு இருக்கு, இவரும் சிந்திக்கலாம். ரெண்டு பேருமே சிந்திங்க. வயசு சிந்திக்கிறதுக்கு வயசு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாவர வரைக்கும் சிந்திங்க. சிந்திச்சு அதிலேயே உயிரை விட்டா உங்களுக்கு மோச்சம் தான். நீங்க இறைவனுடைய நேர்வழி கிடைக்குங்கிறது அப்படின்னு சிந்திக்கிறீங்க. அதுதானே சிந்திக்க சொல்றேன். நான் ஈசா வழி கெடுன்னு சொல்லல, ஈசா நேர்வழி தான். ஈசாவை நாங்க ஏத்துக்கிறோமே, உங்களை விட உயர்வா ஏத்துக்கிறோம். எங்க அப்ப இப்ராஹிம் அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டவர்களாம். அவர்களுக்கெல்லாம் வந்து ஈசா நபிக்கு வந்து நபிமார்கள் அவங்க ஏற்றுக்கணும், ஈசா ஏற்றுக்க கூடாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். கல்லு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் படிக்கணும். குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் எல்லாத்தையும் நாங்க படிச்சிருக்கோம் சொல்றேன்லங்க. நீங்களே படிக்க உங்களுக்கு மேல படிச்சிருக்காங்க. நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன்,
ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாக பிரவேசிக்காமல் வேறு வழியாக ஏறுகிறவன் வாசல் வழியாக பிரவேசிக்கணும் ஆடுகளின் மேற்கனாக இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கப்படுகிறான். இயேசு உலகத்தார் அனைவருக்கும் அனுப்பப்பட்டவரா அல்லது இஸ்ரவேலருக்கு மட்டும் அனுப்பப்பட்ட? இயேசு என்ன சொல்றாரு, நான் உலகத்தார் அனைவருக்கும் வேண்டுதல் செய்ய வரல, வெறும் என்ன அப்ப அவர் உலகத்தார் அனைவரும் எப்படி அவருக்கு ஏற்றுக்கொள்ளாதனால நமக்கு கிடைச்சது. என்னங்க இவரு இது உயிரோடு இருக்கும் போது யூதர்கள் யாரும் ஏற்றுவாங்க? மறிச்சு கிறிஸ்துவ மார்க்கம் உயிர்த்தது அவனுக்கு சத்தியம் போச்சு, அவன் ஏற்றுக்கொண்டு அவன் உயிரோடு இருக்கும் போது யாரும் ஏத்துக்கல. சீசன் போய் உயிரோடு இருக்கும் போது யாரும் ஏத்துக்கல. ஈசா உயிரோடு ஏத்துக்கல. அப்புறம் நீங்க செட்டப் பண்ணதுலாம் அவர் சீசன் இருக்காங்க பாத்தீங்களா? ஈசா உயிரோடு இருக்கும் போது அவருடைய வார்த்தையை அவர் தொகை யாரும் ஏத்துக்கோ இல்ல. அவர் மறிச்சு ஊத்தது அப்புறம் யோவான் 17:9 எடுங்க. உங்களுக்கு எனக்கு பிரார்த்தனை பண்ண வரல, பிரேயர் பண்ண வரல. இஸ்ரோல பாருங்க சொல்றாரு யோவான் எடுங்க 17:9 முழுதான் பிரேயர் தான், முழு வருஷம் அதிகாரமா பிரேயர் தான். ஆனா உங்களுக்கு எனக்கு இல்ல, இஸ்ரோவேலருக்கு மட்டும்தான். ஆனா முகமது நபி வந்து அகிலத்தாருக்கும் அருட்படையா வந்தவங்க. பமார்சனாக்கு இல்ல, நம்ம அகிலத்தார் அனைவருக்கும் அருட்படையா. இப்ப நான் கூட தொழுதுட்டு பிரேயர் பண்ணேன், அரபியில பண்ணேன், புரிஞ்சுது, உங்களுக்கு சேர்த்தா பண்ணேன். பேர் இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் பேருன்னு சொன்னாக்க ஒருத்தர் பேரு சொன்னா எல்லா மனிதர்களுக்கும் கூட பிரேயர் பண்ணும்போது தமிழ்நாடு இந்தியா அனைத்து மனிதர்களும் சொல்றோம். அனைத்தும் நீங்க தமிழ்நாடு இந்தியாவுக்கு தானே சொன்னீங்க. உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் நாங்க பிரேயர் பண்ணுவோம். நீங்க இந்தியாவுக்கு மட்டும் நீங்க அப்ப குறுகிய மனைப்பா, நீங்களே உங்க இயேசு மாதிரி குறுகிய தான் நிக்கிறீங்க. நாங்க முகமது நபி மாதிரி உலக அனைவருக்கும் நேர்வழி காட்டி பிரார்த்தனை பண்ணோம். என்ன சொல்றாரு பாருங்க யோவான் 17:9 நான் அவருக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ள. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல, படி. நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவரும் உங்களுடைய எனக்கு தந்தவர்கள் தான் நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் இல்ல, உனக்கு எனக்கு இல்ல. அவர்களுக்கு யாரு விசுவாசம் கொண்டாரோ அவர்களுக்கு தான் அவர் வேண்டிக் கொள்வதில்லை, உனக்கு எனக்கு வேண்டிக் கொள்ளல. இயேசு நம்பர்னால பிரயோஜனம் இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இயேசு உலகத்தாருக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, இயேசு இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்டவர்கள். இயேசு தன் சீசர்களை கட்டளையிட்டார். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை தான் நீப்பார், எல்லாத்தையும் பாவம் நீக்க மாட்டார். உங்க பாவம் எங்க பாவம் நீக்க மாட்டார். இஸ்ரவேலிடம் நாய்க்குட்டி விபச்சாரத்தையுடைய பெயர் அது போச்சு. அப்புறம் யூதாசு இயேசுவை கொள்ள யூதர்கள் வகை செய்ய இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதாவின் நாமத்தினாலே, அப்ப பிதா வேற, நல்ல சிந்திங்க பேசுறீங்க. பிதாவின் நாமத்தினால் வந்தேன், பிதா வேற இவர் வேற. நீங்க பிதா ஒண்ணுங்கிறீங்க, அதுலயே நீங்க அடிபட்டுட்டீங்க. இயேசுவே நம்பாதவர்களை மோசே குற்றச்சாட்டுவான். இயேசுவே நம்பாதவர்கள். இயேசு ராஜாவாக விரும்பவில்லை. இயேசு இந்த உலகத்துல இதுக்கு வந்து இந்த சேட்டவான பத்தி வரும்போது இந்த பாயிண்ட்ல வரும். என் ராஜ்யம் அதெல்லாம் இந்த உலகத்துல ராஜ்யத்தை விரும்பல, அவர் பரலோக ராஜ்யத்தை தான் விரும்பினாரு. இவர்களுக்கு எல்லா மகிமையும் விருத்த சேதனம். இவர் அல்லாதவர்கள் பாதிகள். என்ன கிறிஸ்துவனை கூட சீலில் அறையப்பட்டு, சரி இவர் பவுல் சொல்றாரு கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன்னு சொல்லிட்டு, பவுல் பின்னாடி வந்தவர்கள் கிறிஸ்துவுடன் நான் சீலில் அறையப்பட்டேன், கூட அறையப்பட்டேங்கிறாரு. கூட எங்க அரைஞ்சாரு சொல்றாரு, என்ன கூட அறையப்பட்டேன் சொல்றாரு. எல்லா கஷ்டத்திலையும் உயிரோடு இருப்போம். கர்த்தர் ஒருவரை உயிரோடு இருப்போம் பவுல் சொன்னாரு. கர்த்தர் ஒருவரை உயிரோடு எப்படி இருப்பாரு? அது மட்டும் எப்படி இவர் வரும்போது எப்படி தெரியுமா? எப்படி சொல்ல வரும்போது இவர் போய் வரவேற்பாராம். எதிரையில் இருக்கிறான். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் படிச்சீங்களா? அதை நினைப்பீங்க. அவர் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கலாம். அதாவது கர்த்தரை எதிர்கொண்டு போக
வரும்போது இவரு வந்து கபிரஸ்தான் ஆயிட்டாரு. கருத்து வரும்போது ஒரு எதிர்கொண்டு போவாராம். அது எப்படி போவாரு? திருடன் மாதிரி வருவாரு. திருடன் மாதிரி வரும்போது இவர் எங்க நியாய பிரமாணம் வந்து நீதிமானுக்கு கிடையாதான். யார் சொல்றாரு? தான் சொல்றாரு. நீதிமன்றங்கள் எப்படி நடக்குது? அவன் நியாய பிரமாணமே நடந்ததான் நீதிமன் ஆவான். ஏன் நடக்க முடியாதுங்க? 100ல 1 தாண்டிட்டா எல்லாம் போச்சு. நான் கேட்குது பதில் சொல்றேன் சார். நியாய பிரமாணம் எல்லாத்துக்கும் தானே, நல்லவன் கேட்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுறது. ஈசான கொடுக்கப்படுங்க. அதை உண்மைப்படுறது ஈசா வந்தாரு. அலையமரான் 3 அப்படி இதுல இயேசு என்ன சொல்றாரு இந்த இதுல பாருங்க. உலக அழிவு நாள் பற்றி இயேசுக்கு அறிவு இருக்கா? அந்த உலக நாள் எப்போ வரும் இயேசு தெரியுமா? மத்திய 24 சொல்றாரு. என்ன மத்திய 24 அது தேவனுக்கு அவர் என்ன சொல்றாரு? அத மத்த 24 படிங்க. மத்த 24 36 படிங்க. அதான் எனக்கு அறியாது. பிதா தெரியும். அப்ப பிதா வேற இவர் வேற படி. அது தெரியும். என்ன தெரியும்? மத்திய 24 36 மற்றொரு அறியாது. 24 36 தூதர்களும் குமாரன் கூட அறிய மாட்டாரு. மின்னல் கிளைகளில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரயாசிக்கிறவரை மனுஷனுடைய வருகையில் இருக்கும். சிவன் எங்கே அங்கே கழுவுறம் வந்துவிடும். அந்த நாட்களில் உத்தரம் முடிந்தவுடனே சூரிய அந்தாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும். நட்சத்திரங்கள் வானத்தின் சத்துக்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷனுடைய வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்களோடு வருவதை பூமியில் உள்ள சால கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலவாக சத்தத்தோட அவர் தமது சூழலை மார்க் எடுங்க 13:32 அதை எடுங்க. இப்ப இதுல உங்க கேள்விக்கு பதில் வந்துடும். இந்த சார் சொல்றாரு தேவன குமாரன் ஒண்ணுங்கிறது அது இல்லங்கிறது இந்த மார்க்ல இது வந்துடும். மார்க் 13:32 பேஜ் 69 பேஜ். அந்த குமாரனும் அறியார். அதாவது அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற எவனும் அறியான். தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார். இவருக்கும் தெரியாது. அப்ப பிதா வேற குமாரன் வேற ஒண்ணுங்கிறாரு. ஒன்றா இருக்கிறாங்க. அவர் அறியார், அறிவார் அறிய மாட்டேன். அறிஞ்சவர் பிதா, அறியாதவர் குமாரன். அப்ப 2 பேராச்சுல. அந்த நாட்டில் அந்த உலகத்திற்கு பின்பு சூரியன் அந்த ஒண்ணு குழப்பத்தையே பண்ணி ஒளியக்கூடாது இருக்கும். வானத்தில் விழும். வானங்கள் சத்தம் சொல்லிக்கல. இன்னொரு நண்பர் இருக்காரு. அப்படியா? விவரம் தெரிஞ்சாலும் சார் நமக்கு. அவர் சின்ன பேர். பையன் இல்ல, பேசிலே தெரிஞ்சிடும். அவரு விவரமான வயசுக்கு இது இல்ல, வயசை பத்தி இல்ல. 10 வயசு பையன் கூட பரவாயில்ல. அவருக்கு கிரகிக்கூடிய தன்மை, அவருக்கு நல்ல பைபிளை படிச்சு நல்லா கடைச்சி குடிச்சு நல்லா பேசுறது பரவாயில்ல, பேசலாம். 10 வயசு இருந்தா கூட ஓகே. ஆனா 50 வயசு ஆகி முட்டாளா இருந்தா பிரயோஜனம். அப்போ தேவன் வேற குமாரன் வேற தெரிஞ்சு போச்சா? நீங்க தப்பான விளக்கம் கொண்டிருந்தீங்களா? வேற தெரிஞ்சுக்கிச்சா? இதுதானே பைபிள படிங்கிறேன். பைபிள் படிக்கும்போது ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வரும். தப்பான அபிப்பிராயங்களும் எடுபட்டுக்கிட்டே வரும். அப்படி பைபிள படிச்சுக்கிட்டே வாங்க. பைபிள் படிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுடைய தப்பான கொள்கைகள்லாம் மாறி மாறி உண்மை வழங்கிக்கிட்டே வரும். அப்படி வழங்கிக்கிட்டே வரும்போது 10 வருஷம் ஆனா பரவாயில்ல. அப்படி ஒண்ணு ஒண்ணு அதுக்கப்புறம் குரான் டெஸ்ட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு உண்மை வரும். அது ஜிப்ரீல சொல்றீங்க. பரிசுத்தாவி மரியத்துக்கு வந்து ஜிப்ரீல அது வேற. எங்க ஈசா எடுத்துக்கிட்டு புறத்தோடு அப்போ சொல்ல 2வது வருது பரிசுத்தாவி. அது நாங்க ஜிப்ரீல ஒத்துக்கிறோம். அது வேற. அது இதுல போட்டிருக்கேன். கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே, பரிசுத்தாவி ஒருவரே. பெந்தெகோஸ்தே நாள் என்னும் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்.
அப்பொழுது பலத்தை காட்டு அடிக்கிற முழக்கம் மூலம் வானத்திலும் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு யோவான். ஒரு இடத்துல முதல்ல ஏவன் சொல்றாரு இந்த வரும்போது தேவ ஆட்டுக்குட்டி வருது அப்படிங்கிறாரு. அப்ப கீழே சொல்றாரு தேவகுமாரன் வருகிறாரு. மாறி மாறி சொல்றாரு தேவ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு தீர்க்கதரிசி பார்த்து ஆட்டுக்குட்டின்னு சொல்றது அது என்ன சொன்னாங்க தெரியல. இயேசு உலக இயேசு தேவரா அல்லது மனுஷரா, இயேசு வந்து தேவரா அல்லது மனுஷரா அப்படிங்கிற வரும்போது இப்ப மனுஷருங்கிறதுக்கு இப்ப இயேசு வந்து தன்னை தேவகுமார்னு உருவாடுத்து கூட சொல்லல. சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்ட சொல்லுங்க. இது மனுஷகுமார் தேவகுமாரன் தேவகுமாரன் சொல்றது பூரா அந்த எழுதுனவங்க தான் சொல்லிருக்காங்களே தவிர இயேசு வாயினால தேவகுமாரன் ஒரு இடத்துல கூட சொல்ல. அவர் தன்னை மனுஷகுமாரன் 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 சொல்லிட்டு வர்றார். அவர் எடுத்ததுக்கெல்லாம் மனுஷகுமாரன் சொல்றாரு தவிர படி அந்த மனுஷகுமாரன் ஃபுல்லா படி. இயேசு இசுவால காணப்பட்டவர், இயேசு உலகத்தாக காணப்பட்டவர். படி மத்தேயு 9:16. இதுதான் உங்களுக்கு பாயிண்ட் நிறைய கிடைக்கும். வாயிலிருந்து ஒரு நாள் கூட நான் தேவகுமாரன் பழைய வருஷத்தை இணைக்க மாட்டேன் இணைச்சா அதோட 9:6 படிங்க மத்தேயுல. பூமியை இணைக்க மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இது அப்படி இல்லைங்க சார், கேளுங்க. வாட்ச் மீ, நல்ல ஒரு வாட்ச் பண்ணுறத விட நீங்க பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். அதாவது மனுஷகுமாரன் பூமியில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு தேவனால். அப்ப தேவன் வேற, இவர் தன்னை தேவகுமாரன் சொல்ல மனுஷகுமாரன் சொல்றாரு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னாங்க, இவருக்கு அதிகாரம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் பாவங்களை மன்னிச்சு விடலாம். அதுக்காக சிறுவில அரைஞ்சி தன் உயிரை விட தேவையில்லை. அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ மன்னிப்பு மன்னிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. தான் போய் சிறுவில அரைஞ்சு ரத்தத்தை சிந்தி 3 நாள் கபரஸ்தான்ல கிடந்து அப்ப 4 நாள் அதுல தேவையில்லை. ஏன் அவர் சாவடிக்கிறீங்க? அவர் சொல்றாரு எனக்கு அதிகாரம் இருக்கு மன்னிக்கக்கூடிய. முறையிடுறாங்கல்ல, அது மாதிரி அவங்க ஒத்துக்கலாம். எதை யாரு சொல்றாங்க அவன் போட்டுட்டு போறான் அடிக்கிறதுக்கு. அவன் பேச ஏசுநாதர் சொல்றதை எடுங்க, ஏசுநாதர் பைபிள் எடுங்க. ஏசுநாதர் என்ன சொல்றாரு? எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. அப்ப இதுல இன்னொருத்தர் இதுல இன்னொரு அற்புதங்கிற விஷயத்துல இது இதே சப்ஜெக்ட் வருது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வசனத்துக்கு அது ஆதாரமா இருக்கு என்ன, அதனால அதை உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 9:5 எடுங்க. எடுத்துட்டீங்களா? பாவங்களை மன்னிக்கப்படும் என்று சொல்வது எது எளிது? அற்புதங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதா அற்புதங்கள் செய்வது எளிதான்னு கேட்கிறாரு. அதாவது ஒருத்தன் ஒரு மடவன் வந்து இது பண்றான். இது பண்ணும்போது அவர் வந்து இயேசுநாதர் என்ன பண்றாரு, உடனே வந்துட்டு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்க இயேசுநாதர். அப்போ அங்கே அந்த பரிசேயர்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? அது தேவனுக்குள்ள அதிகாரம் இல்ல, இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்கிறாங்க. அப்பதான் இந்த வசனத்தை அவர் சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதா இல்லை அற்புதங்கள் செய்வது எளிதா? அதாவது அற்புதங்கள் செய்வதை விட பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் உயர்ந்தது. அப்ப பாவங்கள் மன்னிக்க என்ன சொல்றாரு? இவர் வந்து முழவனை வந்து என்ன சரியாக்கணும் சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப பாவங்கள் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுநாதருக்கு உண்டு. அது வந்து அற்புதங்கள் செய்வதை பெருசுன்னு சொல்றாரு. அப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் ஏன் வீணால போய் சிலுவையில சாகணும்? அதிகாரம் இருக்கு. சித்தம் அப்படி இருந்தா ஏன் அதிகாரங்களை கொடுக்கிறார் தேவன்? அதிகாரங்களை கொடுத்த தேவன் ஏன் சாவடிக்கிறாரு? பாவங்களுக்கு அப்படிதான் செத்தாரு. அதிகாரங்கள் கொடுத்திருக்காரு, அவர் சாவடிக்க வேண்டிய அவசியம்.
உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா இல்ல அதிகாரம் இல்ல, நீ வந்து சாவணும், அப்பதான் உனக்கு வந்து பாவங்களை மன்னிக்கப்படும், ரசிக்கப்படுவார்கள் அவர்கள் அப்படின்னாக்கா சரி ஒத்துக்கலாம். உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மன்னிக்கப்பட்டாச்சுன்னா மன்னிக்கப்பட்டாச்சு. என்னங்க இயேசுநாதர் சொன்னது அவசியம் இருக்கு. நாங்க வந்து அவரை உயர்வாதாங்க சொல்றோம், நீங்க சாவடிக்கிறீங்க. நாங்க ஒன்னும் உயர்வா அவர் சாவே இல்லைங்க. உங்களை மாதிரி நாங்க உயர பேச மாட்டோம், பேச முடியாது. எங்களுக்கு பாவத்துக்காக அவர் சாவடிச்சிருக்கோம். அப்ப உங்களையும் அவர் சாவடிப்பார் கண்டிப்பா. உங்களுக்கு நரகத்தில் கூட சாவடிப்பார். என்ன சாவடிச்சீங்களா உங்களையும் பதிலுக்கு பதில் பள்ளிக்கு பள்ளி போடு நரகத்துல. சிந்திக்க மாட்டேங்குது. மனுஷனுக்கு இப்ப அதிகாரத்தை தேவனை மனுஷருக்கு மனுஷன் தான் வருது. மத்தேயு 9:8 படிங்க. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறாரு, தேவனை மகிமைப்படுத்துறாரு. மனுஷனுக்கு என்ன வருதுன்னு தவிர தேவகுமாரன் வரல. இல்ல தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மனுஷன் குமாரன் ஏன் சொல்லல, தேவகுமாரன் ஏன் சொல்லக்கூடாது? தேவகுமாரனுங்கிறது ஈசா நபி வாயிலிருந்து வரவே இல்லைன்னு நான் சொல்றேன். ஒரு வார்த்தை நீ காட்டிடுங்க. ஈசா நபி நான் தேவகுமாரன் சொல்லியிருக்காரன், ஒரு வார்த்தை காட்டுங்க. மனுஷகுமாரன் 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 மத்தேயு 12:32 எல்லாம் மனுஷகுமாரன் தான் வருது. அவர் சொல்லாத சொல்லிக்கிட்டு மாரடிக்கிறீங்க. நமக்கு அறிவுபூர்வமா பேசக்கூடாது. இப்படி வெளியோ அறிய பைபிள சாரும் படிக்கலையா? இவரு வந்து படிக்கல, என்ன சொன்னாரு? 100 ஆளுங்களை தான் கூட்டுவாங்க, இவங்களோட பெரிய ஆளுங்களை கூட்டுவாங்க. என்ன சாப்பிடுங்க நாங்க சாப்பிட கூடாது. நீங்க உங்களுக்கு நாங்க பிஸ்கட் சாப்பிடுவோம். 42 வருஷம் மத்த 27 வருஷம் மத்த 42 சமாதானத்தை உண்டாக்க வந்தாரா இல்ல அதுக்கு மாற்றமா எதுவும் செய்ய வந்தாரா? சமாதானம் விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவிசுவாசம் சமாதானம் கேடுதான். சமாதானம் மற்றவர்களும் கேடுதான். அவர் என்ன சொல்றாரு? 2 பேர் சொல்லுவாரு. சமாதானம் பண்ண வந்திருக்காரு, சமாதானம் கெடுக்கவும் இருக்காரு. எப்படி கெடுப்பாரு? எங்களுக்கே அப்படி இல்ல, உங்களுக்கு அப்படி சொல்றாரு. எப்படி சொல்லிருக்காரு? அவிசுவாசி என்ன சொல்றாரு? அப்படி சொல்லுறீங்க. விசுவாசிக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு வந்தேங்கிறது சொல்றாரு. அப்படி படிச்சிருக்க மாட்டாரு. படிச்சிருக்கீங்களா? நானே படிக்கிறதா சொல்றேன். நானே படிக்கிறதா சொல்றேன். இயேசுவின் நாமத்தை கூறி அற்புதம் செய்வது கூடுமா? இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களா செய்யறாங்களே, இப்ப மனோகரன் போன்ற தோழர்கள் செய்யறாங்களே. இயேசு இங்க இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் அற்புதங்கள் நம்ம செஞ்சா அப்படி சாட்சி கொண்டு சொல்றாரு. அப்படி பார்த்தா ஒண்ணு அறிய சொல்லிடுறோம். அப்படி செய்யறவங்கள இயேசு என்ன சொல்றாரு? அதை படிச்சீங்களா? நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யறேன்டா, நான் சாட்சியம் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. நான் தான் செய்யறேன், அதனால அப்படி செய்யக்கூடாது. அது சாட்சியம் கூட நாமத்துல அர்த்தத்தை நான் போனா உண்மையில அறியன்றோம். புரியுங்களா? உண்மையில அறிய அக்கிரமக்காரர்களேங்கிறாரு. அப்படியே சொல்லி போறேன். நாமத்துல போனேன் ஒரு 4 மாசம் போனேன். பீச்சில் அற்புதங்கள் செய்யறாங்க, அற்புதங்கள் சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? ஒவ்வொருத்தரும் சொல்றாரு இயேசு நாமத்தால் இவருக்கு அதாச்சு இதாச்சு, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சிச்சு, ஸ்கூல்ல சீட் கிடைக்கல, சீட் கிடைச்சிச்சு, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. போதே நீங்க போனீங்க இப்படி சொல்றவங்களுக்கு எல்லாம்
எனக்கு அந்த வரை ஓடிடு அப்படிங்கிறாரு. நான் சொல்லுவேன், எனக்கு அந்த வரம் இல்லை, வரம் தான் சொல்லுவேன். அது 9 வரம் இருக்குங்க. பசுத்தாய் போறதுனால ஒரு மனைவிக்கு அசுத்தாய் போட்டவங்க வரம் இருக்கு. எனக்கு யோசனை சொப்பன தரிசனம் இருக்கு. அது 9 ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளவு பேர் அசுத்தாக இருந்தாலும் என் மனைவி சொல்லணும்னா போயிடும். உள்ளடிச்சு ஓடு. எனக்கு படிக்க தெரியாததான். எனக்கு அந்த கிருபை இல்லை. எனக்கு சொப்பன வெள்ள வர்றது கட்டுறதுலாம் ஒருத்தருக்கு ஒரு 9 வரம் இருக்கு. அது பசுத்தாய் பிறகுனால வரும். சொன்ன சத்தியா தேட்டங்கள் பரிசுத்தாதிங்கிறது யாரு? ஆண்டவன் தான். பரிசுத்தமான ஆண்டவன். நமக்குள்ள விசுவாசிக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா விசுவாசிக்கிறது அது பரிசுத்தம். இப்ப நீங்க பெற முடியாது. இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கணும். நான் ஏற்றுக்கிறேன். சொல்றாரு தேட்டர் ஒருவர் அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. வாய்மொழியாக வேதங்களை படிச்சா உங்களுக்கு தீர்வு தெரியும். விவாகரத்துக்கு பிறகு மறுமணம் செய்வது இந்த சில சட்டத்திட்டங்கள்லாம் வருது. அதாவது ஒரு மனைவி எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் ஆகிறான். ஒரு மனைவி உங்களுக்கு பிடிக்கல, நீங்க தள்ளி அவன் விவாகரத்துக்கு தள்ளிட்டீங்கன்னு சொல்லிட்டு வேற எதுக்குன்னா நீங்க தேவையான நீங்க தேவையத்தனம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண்ணும் வந்துகிட்டு தன் கணவனை பிடிக்கல அவள் பண்ணக்கூடாது. அப்ப விவாகரத்தை பண்ணக்கூடாது. ஒரே அது நல்லவள கெட்டவள பண்ணிட்டா கூட நமக்கு 2வது வந்து வேற மனைவி அது விபச்சாரமாகும். மாற்று உதவு கொள்றாங்க தவறுன்னு சொல்ல. எப்படி அவன் மீதி நாள் அவன் அப்படியே கட்ட பெருமை சாக வேண்டியதானே. அப்படிப்பட்ட கல்யாணம் கல்யாணம் அவுத்து விடக்கூடாது. கட்டுப்போட்ட மாட்டா நீ அவுத்து விடக்கூடாது. அவன் தவறி போயிட்டா அவன் தள்ளிடலாம். தள்ளிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணலாம்ல. பண்ணக்கூடாது. அது இருக்குமோ பண்ண சாமான் எடுத்துனா என்ன பண்ணுவான்? அது தெரியுது. தவறான போறான், தேவையாட்ட போறான். மறுமணம் செய்ய அனுமதிச்சிருந்தா ஒழுங்கா மறுபடியும் இன்னொரு குடும்பத்தை செட் பண்ணி நல்ல வேலை பார்த்து கட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப தடை பண்றதுனால என்ன தேவையாட்ட போறான்? எய்ட்ஸ் வருது. மறுமணம் தடை பண்றதுனால எய்ட்ஸ் தேவையாட்ட போய் அப்ப இறந்துட்டா மனைவி பண்ணி மனைவி சட்டை பண்றது மனைவி இல்ல இவர் ஜெயிக்கிறார். குடும்பத்தில் எல்லாரும் இருக்காது. மனைவி ஆண்டவர் ஞாபகம் வச்சு கொடுங்க. கல்யாணம் பண்ணும்போது அவங்கள்ட்ட சம்மதம் கேட்கறாங்க, சபையில சம்மதம் கேட்கறாங்க. எல்லாம் கேட்டு நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் எந்த சூழ்நிலைனாலும் மறிக்கும் வரைக்கும் நான் உண்மையா உத்தமனாக நான் இதுக்கு நான் புருஷனா நான் ஒத்து கொடுப்பேனா அப்படின்னு கேள்வி. அப்ப கேள்விக்கு இவரே கேள்வி கேட்கறாங்க. நான் 2 கேள்வி இணைக்கிறாங்க. எனக்கு சாவு வரைக்கும் திருப்பி இஷ்டப்பட்ட கல்யாணம் அப்படி இருக்கிற எல்லாம் கல்யாணம் 2 நாளா புதுசாக போறது புதுசு எல்லாமே இருக்கிறாங்க. பண்ணிக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஆனா மனைவி இருக்கும்போது விட்டுட்டு மனிதனால அப்படி சொல்லாதீங்க. அது திரும்ப வேணும். அது தவிர இடம் இல்ல அப்படி இருக்கிறாங்களே சிலது இந்த சர்ச்சில் அது ரோமன் கத்தரிகளை கட்டி சிலிண்டு இருப்பாங்க. கெடுத்துப்பட்டாங்க ஒரு பாதிரிகளால கெடுக்கப்பட்டு ரோமன் கத்திரில சில போதர்கள் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க. அதாவது மனிதன் சொன்னா வயிறு இருக்கு, பசியோட இருக்க முடியுமா? பசியோட இருக்கு. அந்த மாதிரி சொல்லாருங்க. வரம் பெற்றவர்கள் மற்றவர்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஜெயகிறது பார்க்கல விவாதம் செய்யறதுனால மனுஷன் வெளியிட்டு இருப்பாங்களா அவன் பட்டாவது திரும்ப செய்யறது. ஆனா மனசுக்கு வெளியிட்டு இருக்காங்க இருக்க முடியுது. அதான் இருக்கிறது வரம் பெற்றவங்க இருக்க நான் இருக்க முடியாதா? நான் இருக்க முடியும் சொல்ல சாப்பிடாம இருக்க முடியுமா? ஏதாவது ககசு தான் இப்படி அதனால காமம் புரியுதா? இப்ப பசிக்குதான் இப்படி தாங்க முடியுமா? எப்படியாச்சும் போடுதா? எப்படி சின்ன வயசுலயே அப்படியே முடியாது. அது வரம் பெற்ற பரிசுத்தாவியோட கிருபையில முடியாதுங்க. இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்களே சொன்னா அப்ப தவறு. அது எப்படின்னா 100 பேர்ல யாராச்சும் ஒரு தவறுக்கலாம். அது எல்லாமே கணக்கு எல்லாருமே மோசம் கிடைக்கும். காரணம் இந்த சட்டம் தானே. அது எங்களுக்கு அப்படி இருக்கிறவங்க ரோமன் கத்திரியில் இருப்பாங்க. ரோமன் கத்திரி நான் கேட்ட ஒரு கணக்கு கொண்டு வருவாங்க. அதாவது